தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தகவல் தெரிவிக்கும் நபர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்திய 65க்கும் மேற்பட்டோர் பலியானதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது. இதனை வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், மேலும் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனை குறித்து தகவல் அளிப்பவர்கள் மீது காவல்துறை துணையுடன் நடைபெறும் தாக்குதலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் ஹமீது, மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் அகமது இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மனிதநேய மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். எப்படியான தகுதி மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கிறது? இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். மதுவும் சூதாட்டமும் அருவருக்கத்தக்க விஷயமாகும். அதன் பக்கமே நீங்க போகாதீங்க. இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம். அன்பான மக்களே, நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓங்குகவே, ஓங்குகவே, ஓங்குகவே. சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே, சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே. நீங்குகவே, 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 நீங்குகவே. சமூக தீமைகள் நீங்குகவே, சமூக தீமைகள் நீங்குகவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு, தமிழக அரசே, தமிழக அரசே நடைமுறைப்படுத்து, 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 நடைமுறைப்படுத்து. முழுமது விலக்கை நடைமுறைப்படுத்து. முழுமது விலக்கை நடைமுறைப்படுத்து. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே தடுத்து நிறுத்து. சாவுகளை தடுத்து நிறுத்து. சாராய சாவுகளை தடுத்து நிறுத்து. மதுவால் வருகிற வருமானம், மதுவால் வருகிற வருமானம் மக்கள் அரசுக்கு அவமானம். தமிழக மக்களின் தன்மானம், டாஸ்மாகிங் ஏன் அடமானம், கண்துடைப்பு, மது என்னும் மரண வியாபாரத்தை தடுத்து நிறுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழக முழுவதும் பூரண மதுவிலக்கு கோரி மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலே எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர கோரி தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நடந்த இந்த கள்ளச்சாராயம் என்பது, விஷச்சாராயம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு மோசமான சம்பவம். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல்துறை சரியானபடி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கஞ்சா வியாபாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடி அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தால் அடுத்த நிமிடமே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு டீமை வேலை செய்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் கஞ்சா வியாபாரம் செய்யறான்னு சொல்றார்களோ அவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு இந்த மது வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் மீதும் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.